ஹாய், நம்ம இப்போது வாழைப்பூ பிரியாணி பண்ண போகிறோம். கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும் பட்டரும் சேர்த்துருக்கேன். மராத்தி முக்கு, பிரிஞ்சி லீவ்ஸ், ஹோல் கரம் மசாலா, அந்த பட்டை, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் போட்டிருக்கேன். கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன். ஜாதிபத்திரி எல்லாமே. அப்புறம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் ஒரு 2 குட்டி கிளாஸுக்கு தான் ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ 2 வெங்காயம் எடுத்து நறுக்கி நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு. மற்ற பிரியாணி செய்கிற மாதிரி தான். பட் வாழைப்பூ இது ஹெல்த்துக்கும் நல்லது. வாழைப்பூ எந்த வேறு மெத்தடில் பிள்ளைங்க சாப்பிட்லன்னா நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். புதினா கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தனியா பவுடர், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வாழைப்பூவை நல்லா அந்த தலையும் அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப போட்டு அப்படி இப்படி வாழைப்பூவை வதக்கக்கூடாது. ஏன்னா அப்போது அந்த துவர்ப்பு அதில் இறங்கிரும். ஒரு 3/4 மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து அந்த அரிசிக்கு 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு, தேங்காய் பாலோடு அந்த தண்ணி, மீதி வேணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. 3 கிளாஸ் வாட்டர் தான்.